சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பெங்களூரு முழுவதும் உள்ள ஹோட்டல்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படும் என அதிரடியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வணிக ரீதியிலான எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் பெங்களூருவில் உள்ள ஹோட்டல்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக பெங்களூரு ஹோட்டல்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு தினசரி உணவுக்காக ஹோட்டல்களை நம்பியிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களை பாதிக்கக்கூடும் என்று தொழில்துறை அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய போர் இன்று வரை நீடித்து வருகிறது. இந்த போர் பதற்றம் காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதி வர்த்தகத்தை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஏற்றுமதி வர்த்தகம் மட்டுமின்றி சமையல் எரிவாயு மற்றும் எண்ணெய் விநியோகத்தையும் கடுமையாக பாதிக்க தொடங்கியுள்ளது. ஈரானுக்கு சொந்தமான ஹோர்முஸ் நீரிணை வழியாக உலக நாடுகளில் 20% கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடக்கிறது. ஆனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான போர் பதற்றத்தால் இந்த நீரிணையை ஈரான் மூடிவிட்டது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் விலை வரலாறு காணாத வகையில் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளது. குறிப்பாக கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் 21% உயர்ந்து $100 தாண்டி உள்ளது. கத்தார் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இருந்து வரும் எல்பிஜி வாராந்திர அளவில் 30% குறைந்துள்ளது. இந்த நிலையில் இந்தியாவிடம் போதுமான அளவு கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி கையிருப்பு இருப்பதாகவும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் எதுவும் மூடப்படவில்லை என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ள அதே வேளையில் இந்தியாவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை தவிர்க்க எல்பிஜி உற்பத்தியை அதிகரிக்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. எல்பிஜிக்கு இந்தியா பெரிதும் இறக்குமதியை நம்பியுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவில் கடந்த 7ஆம் தேதி திடீரென சமையல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களின் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டது. ஈரான், இஸ்ரேல் இடையிலான போர் சூழலால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை அதிகரித்துள்ளது இந்த திடீர் உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. ஒரே நாளில் வீட்டு உபயோகம் மற்றும் வணிக சிலிண்டர்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது நடுத்தர குடும்பங்கள் மற்றும் ஹோட்டல்கள் மற்றும் சிறு உணவக உரிமையாளர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்துகிறது.